students. இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் வந்து கெப்பாசிட்டர் இன் சீரிஸ் அண்ட் பேரலல். ஓகேவா, இது வெரி இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இதை நான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஆக்சுவலி உங்களுக்கு கொடுக்குறேன். இதே மாதிரி நீ படிச்சுக்க. வெறும் சீரிஸ் மாத்திரம் கேட்டாங்கன்னா ஒன் சைடில் இருக்கிறது மட்டும் எழுதிக்க. பேரலல் கேட்டாங்கன்னா இந்த அனதர் சைடில் இருக்கக்கூடிய பேரலல் ஆன்சர் மட்டும் எழுதிக்க. கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் முன்னாடி கெப்பாசிட்டர்னா என்ன அப்படின்னா, இது வந்து ரெண்டு பிளேட், 2 parallel plate இஸ் நத்திங் பட் த கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் அப்படின்றது வந்து எனர்ஜி, சார்ஜ், இது ரெண்டுமே மேஜர் வந்து சார்ஜ் தான் ஸ்டோர் பண்ணும். நாட் ஓன்லி சார்ஜ், இது வந்து எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த டிவைஸ் அப்படின்றது தான் கெப்பாசிட்டர். நம்ம படிச்சிருக்கோம். இப்போ ஒரு 2 or more கெப்பாசிட்டர்ஸ் வந்து சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா அப்படி இருக்கும், பேரலல்ல கனெக்ட் பண்ணா அப்படி இருக்கும் ரிசல்ட் அப்படின்றத பார்க்க போறோம். Okay, capacitor in series, listen பண்ணிக்கங்க. C1, C2, C3 are the 3 capacitor are connected in series. Okay, புரிஞ்சானு சொல்லுது with potential V. Okay, புரிஞ்சா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்கான டயகிராமும் இங்க வரைஞ்சி அந்த டயகிராம் பார்த்து நம்ம எழுதுற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? So first point, let us consider C1, C2, C3 are the capacitance of capacitor. Capacitance of capacitors. ஓகேவா? Let us consider C1, C2, C3 are the capacitance of capacitors are connected in series with V. V என்றது potential. ஓகேவா? V. ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரியுதுக்காண்டி சொல்றேன். இப்போ இந்த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி இருக்கு இல்லையா, இப்போ இந்த பேட்டரியில இருந்து மைனஸ் கியூன்ற ஒரு சார்ஜ் என்ன மைனஸ் கியூ சார்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த C3யோட ரைட் சைடுல இருக்கக்கூடிய இந்த பிளேட்டுக்கு போகும். இங்க நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியில இருந்து மைனஸ் கியூ சார்ஜஸ் வந்து எலக்ட்ரான் ஆஃப் சார்ஜ். ஓகேதான், மைனஸ் கியூ சார்ஜ் இஸ் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த நெகட்டிவ் டெர்மினல் டு தி ரைட் சைடு ஆஃப் த C3 கெப்பாசிட்டர். ஓகே, அங்க போயிடும். அங்க இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா, again this electron is transferred the left side of the C3 capacitor. Again this electron is transferred from the C3 left side to the C2 right side la pogum. So again this electron is transferred from the charge is transferred from the left side of the C2. Again this charge is transferred from the right side of the C1. Again this charge is transferred from the left side of the C1 and induce the positive charge. Okay, இந்த இடத்துல கடைசியா வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் பண்ணுவோம். This positive charge Q is transferred to the positive terminal of the battery. இங்க நடக்கிற விஷயம் இதுதான். Okay, புரியுதா? So first point, let us consider C1, C2, C3 are the 3 capacitance of capacitor are connected in series with potential V. Okay, the minus Q charge are transferred from the negative terminal of the battery to the right side of the C3 capacitor, and this same charge is transferred from the right side of the C3 to the left side of the C3 plate. And then same charge transfer from the left side of the C3 to right side of the C2, and then right side of the C2 to the left side of the C2, left side of the C2 to the same. எல்லாத்துலயுமே வந்து சேம் சார்ஜ் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கு. கடைசியா இங்க பாசிட்டிவ் சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா ரெண்டு பிளேட்ல ஒரு பிளேட்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னா இன்னொரு பிளேட்ல அதுக்கு ஈக்குவலா கூடிய நெகட்டிவ் சார்ஜ் தான் நான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல இது கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன். அப்ப இங்க நெகட்டிவ் இங்க இருந்து போயிடுது அப்படின்னா அதே அளவுக்கு இங்க சார்ஜ் உருவாகும், பட் இது பாசிட்டிவ். அப்ப இங்க பாசிட்டிவ்னா அடுத்து வந்து நெகட்டிவ் சார்ஜ், ஆனா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். அதான் விஷயம். ஓகே, புரியுதா? ஏன்னா அடுத்த பாயிண்ட் இதுதான். அது எப்படி வந்ததுன்னு நான் சொல்றதுக்காக தான். அப்ப எல்லா கெப்பாசிட்டர்ஸ்லயும் என்ன சேமா ஸ்டோர் ஆயிருந்தது அப்படின்னா சார்ஜ் இஸ் சேம். ஓகேவா? பட் என்ன டிஃபரெண்டா இருக்கும், பொட்டன்ஷியல் வந்து டிஃபர். இதோட பொட்டன்ஷியல் V1, இதோட பொட்டன்ஷியல் என்னது V2, இதோட பொட்டன்ஷியல் என்னது V3. ஓகேவா? அதான் நாங்க சொல்றேன் செகண்ட் பாயிண்ட்ல, சார்ஜ் இன் ஈச் கெப்பாசிட்டர் இஸ் சேம் பட் பொட்டன்ஷியல் இஸ் டிஃபர். பட் பொட்டன்ஷியல் இஸ் டிஃபர். ஓகே, புரிஞ்சா? சரி, அப்ப பொட்டன்ஷியல் டிஃபர்னா எது டிஃபரோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப இந்த டோட்டல் பொட்டன்ஷியல், நீ கொடுத்த பொட்டன்ஷியல் இந்த V1 plus V2 plus V3 க்கு ஈக்குவல். அப்ப V that is equal to V1 plus V2 plus V3. இது வரலையும் புரிஞ்சுதா? இது தேர்ட் பாயிண்ட் வரலையும் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஒன் செகண்ட் ரீகால் பண்றேன். அப்படியே பார்த்து ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எழுதிக்கங்க வீடியோ கேட்டு, அதுக்கப்புறம் அதை ப்ரிப்பேர் பண்ணி பார்க்காம எழுதி அனுப்பணும். சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், let us consider C1, C2, C3 are the capacitance of capacitor are connected in series with potential V. Okay, முடிஞ்சிச்சு. So the minus Q charges are transferred from the negative terminal of the battery to the right side of the C3 capacitor. C3 னு எழுதினா போதும், C3. And the same amount of charges is transferred from the right side to the left side of the C3, and the left side of the C3 to the same amount of charges transferred from the right side of the
C2 and C2 வந்து same charges is left side of the C2 and the left side of the C2 வந்து right side of the C1 அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனா ஆல்டர்னேட்டிவா நெகட்டிவ் பாசிட்டிவ் மைனஸ் q இங்க இருந்து அனுப்பணும். அப்ப பிளஸ் q மைனஸ் q பிளஸ் q மைனஸ் q பிளஸ் q ஓகேவா, அப்படிதான் ஸ்டோர் ஆயிருக்கும். பட் சார்ஜ் இஸ் சேம் இன் ஈச் கெபாசிட்டர். அதுதான் இங்க அடுத்த பாயிண்ட் எழுதிருக்கேன். சோ சார்ஜ் இன் ஈச் கெபாசிட்டர் இஸ் சேம் பட் பொட்டன்ஷியல் இஸ் டிஃபர். பொட்டன்ஷியல்னா VD னு வெச்சுக்கோ, பொட்டன்ஷியல் ஓகேவா, P னு வெச்சுக்கோ, பொட்டன்ஷியல் இஸ் டிஃபர். சோ அப்ப டிஃபர் ஆனதா நம்ம எழுதணும்ங்க. V that is equal to அப்ப இந்த டோட்டல் பொட்டன்ஷியல் that is இது மூணுக்கு ஈக்குவல். V that is equal to V1 plus V2 plus V3. அப்ப நமக்கு தெரியும் what is the formula, potential that is equal to charge divided by capacitance ஓகேவா. அப்ப charge divided by capacitance. அப்ப what is the V1 க்கு எழுதுனா என்ன எழுதுவீங்க, ஏன்னா சார்ஜ் வந்து சேம் தான் சொல்லிருக்கோம். அப்ப சார்ஜ் மாறாது. கீழ உள்ள கெபாசிட்டன்ஸ் C1 ஆ மாறிடும். அப்ப what is the V2 is equal to Q divided by C2. what is the V3 that is equal to Q divided by C3 okay. these values எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்களேன். V க்கு பதிலா என்ன போடலாம், Q by C போடலாமா, Q by C ஓகே ரைட். V1 க்கு பதிலா என்ன போடுவீங்க, Q by C1 ஓகே ரைட். அடுத்து V2 க்கு பதிலா Q by C2 ஓகே. தென் அடுத்து V3 க்கு பதிலா Q by C3 ஓகே ரைட். இப்போ எல்லாத்துலயும் Q வெளிய எடுத்துடலாமா. அப்ப Q வெளிய எடுத்துட்டீங்கன்னா 1 by C1 plus 1 by C2 1 by C2 plus 1 by C3 ஓகேவா. அதே மாதிரி இங்க இருக்கிறது வந்து Q by C இருக்கு. அப்ப இந்த வெளிய எடுத்து இந்த Q க்கு இந்த Q கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 by C that is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. இது வந்து கெபாசிட்டர் இன் சீரிஸ்னால இந்த இடத்துல S போட்டுக்கணும், சீரிஸ் அவ்வளவுதான் விஷயம். ஆன்சர் வந்துருச்சு ஓகேவா. சோ புரிஞ்சுதா நான் சொல்றது. அப்ப 1 by CS that is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3 ஓகே ரைட். இப்போ இத கீழ ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுக்கணும். என்னது, இந்த CS ன்றது ஃபைனல் ஆன்சர் வந்து எஃபெக்டிவ் கெபாசிட்டர்ஸ் னு பேர் ஓகேவா. எஃபெக்டிவ் கெபாசிட்டர்ஸ் சோ அல்லது ஈக்குவலன்ட் கெபாசிட்டர்ஸ் னு பேர். இந்த ஈக்குவலன்ட் கெபாசிட்டர் எப்படி இருக்கு, ரெசிப்ரோக்கலா தான இருக்கு. 1 by னு போட்டா ரெசிப்ரோக்கல், ரெசிப்ரோக்கல்ன்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இன்வர்ஸ் ஆஃப் ஈக்குவலன்ட் கெபாசிட்டர்ஸ் னு யூஸ் பண்ணலாம், இன்வர்ஸ் னு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெக்ஸ்ட் புக்ல வந்து இந்த வருஷத்துல இன்வர்ஸ் னு கொடுத்திருக்கேன். நீ இன்வர்ஸ் நேம் கூட எழுதிக்க ஓகேவா. எப்படி இந்த ஸ்டேட்மென்ட் சொல்றேன் லிசன் பண்ணிக்க. இன்வர்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் ஆர் இன்வர்ஸ் ஆஃப் ஈக்குவலன்ட் கெபாசிட்டன்ஸ் is equal to the sum of the inverse of individual capacitors. அவ்வளவுதான், sum of the inverse of individual capacitance ஓகே புரிஞ்சுதா. அவ்வளவுதான், அது முடிஞ்சிச்சு. ரெசிஸ்டர் கெபாசிட்டர் இன் சீரிஸ் ஒரு வாட்டி ரீகால் பண்ணி கொடுக்குறேன், லிசன் பண்ணிக்க. கெபாசிட்டர் இன் சீரிஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லெட் அஸ் கன்சிடர் C1 C2 C3 ஆர் த, இந்த டயகிராம் வரையணும் கண்டிப்பா ஓகேவா. லெட் அஸ் கன்சிடர் C1 C2 C3 ஆர் த three capacitors of capacitor are connected in series with potential V ஓகே முடிஞ்சிச்சு. சோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கன்னா இந்த ஒரு குழாய்க்கெல்லாம் இந்த வேர்டிங் மட்டும் எழுதிக்க. the minus Q charges are transferred from the negative terminal of the battery to the right side of the plate C3 and the same charges is transferred from the right to left side of the C3 அப்படியே கண்டினியூவா இது வரல எழுதிக்க. and then finally இங்க பாசிட்டிவ் சார்ஜஸ் வரும். and the plus Q charges is transferred to the positive terminal of the battery அப்படின்னு எழுதிக்க. அதை எழுதிட்டு கடைசியா அந்த செகண்ட் பாயிண்டா charge in each capacitor is the same but potential is differ. அப்ப third pointல V that is equal to V1 plus V2 plus V3. இந்த சார்ஜிங் ஃப்ளோ ஆகும்போது இங்க பொட்டன்ஷியல் வந்து V3, இங்க V2, இங்க V1 அதான் எழுதி இருக்கோம். அப்ப டோட்டல் பொட்டன்ஷியல் that is equal to இந்த V1 plus V2 plus V3 க்கு ஈக்குவல். V யோட வேல்யூ நமக்கு தெரியும், பொட்டன்ஷியல் that is equal to charge divided by capacitance. அப்ப வந்து V that is equal to Q divided by C. அப்ப V1 க்கு நான் போடுவேன் Q divided by C1, V2 க்கு வந்து Q divided by C2. ஏன் Q மாறல, ஏன்னா Q வந்து எல்லா கெபாசிட்டர்லயும் சேம் நம்ம சொல்லிருக்கோம். Q is nothing but charge but ஓகேவா. சோ பொட்டன்ஷியல் மட்டும் தான் மாறுது, V1 V2 V3. அப்ப அது எல்லாத்தையும் கொண்டு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி Q வை காமனா எடுத்து கேன்சல் பண்ணிட்டு 1 by C that is equal to எழுதலாம். கடைசியா S சேர்க்கிறோம். ஏன் S சேர்க்கிறோம் அப்படின்னா கெபாசிட்டர் இன் சீரிஸ். அப்ப இதுக்கு பேர் தான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அல்லது எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் சாரி ஈக்குவலன்ட் கெபாசிட்டன்ஸ் அல்லது எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் பேரு. சோ இது ரெசிப்ரோக்கலா இருக்கிறதுனால இத வந்து ரெசிப்ரோக்கல் ஆர் இன்வெர்ஸ்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். inverse of effective capacitance is equal to the sum of the inverse of individual capacitance. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. கடைசியா கீழ வேர்டிங் கண்டிப்பா இருக்கணும். புரிஞ்சுதா நான் சொன்னது. இப்போ இத வச்சு அடுத்து parallel படிக்கலாமா, கெபாசிட்டர் இன் parallel. இப்போ அதே மாதிரி தான் என்னது, let us consider C1 C2 C3 are the capacitance of capacitor are connected in parallel with potential V. முடிஞ்சிச்சு. இங்க சீரிஸ், இங்க V, இங்க சீரிஸ், இங்க parallel. அவ்வளவுதான் விஷயம் ஓகேவா, முடிஞ்சிச்சு ரைட். நெக்ஸ்ட் என்ன சொல்றோம், இப்போ வந்து பொட்டன்ஷியல் இஸ், இங்க என்ன சொல்லிருந்தோம், சார்ஜ் இஸ் சேம் ஒன்னு சொல்லிருந்தோம். எல்லா கெபாசிட்டர்லயும் சார்ஜ் வந்து சேமா இருக்கும். பட் இங்க என்ன சொல்றாங்க, பொட்டன்ஷியல் இஸ் சேம், சார்ஜ் இஸ் டிஃபர் ஃபார் ஈச் கெபாசிட்டர். இந்த தான் செகண்ட் பாயிண்ட்.
potential is same for the each capacitor but charges differ for the each capacitor. அப்ப என்ன பண்ணுவோம், எது டிஃபரா இருக்கோ அதுதான் நம்ம எடுத்துக்குவோம். அப்ப டோட்டலா போற சார்ஜ், இங்க இருந்து போற சார்ஜ் Q, ஆனா ஒவ்வொன்றிலயும் ஸ்டோர் ஆகுது Q1 Q2 Q3 மாறி இருக்கு. அப்ப Q that is equal to Q1 plus Q2 plus Q3 ன்னு எழுதியாச்சு. சோ நமக்கு தெரியும் ஃபார்முலா. சோ what is the formula? நமக்கு தெரியும் what is the formula? Q that is equal to CV. அப்ப what is the Q1? Q1 that is equal to என்ன எழுதுவோம், என்ன இங்க சேம் நம்ம சொல்லிருக்கோம், பொட்டன்ஷியல் தான். அப்ப C1V. Okay, what is the Q2? Q2 is equal to C2V. What is the Q3? Q2 is C3V. Okay, இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்களேன். அப்ப Q க்கு பதிலா என்ன போடுவீங்க, CV. Okay, Q1 க்கு பதிலா என்ன போடலாம், C1V. Okay, plus Q2 க்கு பதிலா C2V. Okay, அடுத்து Q3 க்கு பதிலா plus C3V. சோ அப்ப எல்லாத்துலயும் காமனா வந்து V இருக்கு. சோ அப்ப இந்த V வந்து காமனா எடுத்து லெஃப்ட் ஈக்குவல் டு இங்கிட்ட கேன்சல் பண்ணிடலாம். அப்ப ரிமைனிங் C that is equal to என்ன வரும் அப்படின்னா C1 plus C2 plus C3. அவ்வளவுதான் விஷயம். இது வந்து parallel இருக்கனால இந்த இடத்துல CP போட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சு. ஓகே, புரிஞ்சுதா நான் சொல்றது? சோ அப்ப ஃபைனல் ஆன்சர் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த வேர்டிங் எப்படி எழுதி போறீங்க அப்படின்னா the equivalent capacitance in parallel which is equal to the sum of the individual capacitor. அவ்வளவுதான் முடிஞ்சு. sum of the individual capacitance. ஓகே, புரியுதா? நான் திரும்ப சொல்றேன். let us consider the three capacitors C1 C2 C3 are connected in parallel with the potential V. When the capacitor are connected in parallel, the potential is same for each capacitor, but the charge is differ for each capacitor. So அப்ப டிஃபரா இருக்கிறது எழுதுறோம். Q that is equal to Q1 plus Q2 plus Q3. நமக்கு தெரியும் Q that is equal to CV. அப்ப Q1 that is equal to C1V, Q2 that is equal to C2V, Q3 that is equal to C3V. அப்ப இது எல்லாத்தையும் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி காமனா V கேன்சல் பண்ணிடுங்க. அப்ப ரிமைனிங் C that is equal to C1 plus C2 plus C3. சோ அப்ப வந்து parallel இருக்கிறதுனால P போட்டுக்கங்க. இதுக்கு என்ன பேரு நான் சொல்லிருக்கேன், ஈக்குவல் டு இங்கிட்ட இருக்கிறதுக்கு பேரு ஈக்குவலன்ட் அல்லது எஃபெக்டிவ் பேரு. இது கெபாசிட்டன்ஸ்னால ஈக்குவலன்ட் கெபாசிட்டன்ஸ் இன் parallel அல்லது ஆர் எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் இன் parallel which is equal to the sum of the individual capacitance. ஓகே, புரிஞ்சுதா நான் சொன்னது? அவ்வளவுதான். சோ இது வந்து நமக்கு 5 மார்க் क्वेश्चन கேட்டிருக்காங்க. நான் கொடுத்த மாதிரியே நீ வந்து ரெண்டு சைடும் டயகிராம் போட்டு ரெண்டு டயகிராமோட எக்ஸ்பிளனேஷனோட சேர்த்து ஒரு பாயிண்டா வச்சுக்க. செகண்ட் எது சேம் எது டிஃபரெண்ட்ன்றத செகண்ட் பாயிண்டா வச்சுக்க. டிஃபரா இருக்கிறத அந்த ஃபார்மட் படி ஃபார்முலா படி எழுதுறது மூணாவது பாயிண்ட் வச்சுக்க. அடுத்து இந்த சப்ஸ்டிடியூஷன் எல்லாம் கொண்டு போயிட்டு அடுத்து 4th பாயிண்ட்ல எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணி 5th பாயிண்ட்ல ஆன்சர் கொண்டு வா. 6th பாயிண்ட்ல அந்த ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி வேர்டிங்ல எஃபெக்டிவ் ஆர் ஈக்குவலன்ட்ன்றத வந்து 6th பாயிண்ட் எழுது. மொத்தம் 6 பாயிண்ட்ஸ் வர மாதிரி நீ ஃபாலோ பண்ணிக்க. ஓகே, புரிஞ்சுதா? அந்த வீடியோ ஒரு முறைக்கு 2-3 முறை பார்த்து ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எழுதிக்க கிளியரா. அதுக்கப்புறம் அந்த நோட்ஸை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தனியா டெஸ்ட் எனக்கு எழுதி வாட்ஸ்அப்ல அனுப்பி. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.